ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரசாந்த். நம்மளோட ஆஃப்டர் பிகினிங் சீரிஸ்ல இது 2வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல நம்ம காம்போசிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஆஃப்டர் டியூட்டோரியல் மட்டும் கிடையாது, நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் டியூட்டோரியல் வரும், எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸும் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க நிறைய விஷயத்தை கத்துக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது காம்போசிஷன் தான். ஸோ நீங்க வீடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல மோஷன் கிராஃபிக்ஸா இருந்தாலும் சரி, அனிமேஷன் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காம்போசிஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த காம்போசிஷன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேன்வாஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது போர்ட்ரேட்ல வரைய போறாங்களா இல்ல லேண்ட்ஸ்கேப்ல வரைய போறாங்களா, ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சைஸ்ல வந்து ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு போர்ட்ரேட் வீடியோ எடிட் பண்ண போறோமா இல்ல லேண்ட்ஸ்கேப்ல ஒரு வீடியோ எடிட் பண்ண போறோமா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் கிரியேட் பண்றது தான் காம்போசிஷன். டிராயிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஸ்டில் இமேஜ் தான் வரைய போறோம். சோ அதனால நம்ம வரைய போற சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணா போதும். ஆனா நம்ம டிஜிட்டல் சைடு வரும்போது நம்ம வந்து இங்க ஸ்டில் இமேஜ் கிரியேட் பண்ண போறது கிடையாது, ஒரு வீடியோவை கிரியேட் பண்ண போறோம். சோ நம்ம வீடியோவை கிரியேட் பண்ண போறனால அதுக்கேத்த மாதிரியான சில செட்டிங்ஸை வந்து நம்ம அந்த கேன்வாஸ்ல ரெடி பண்ணுவோம். சோ அதை தான் நம்ம வந்து காம்போசிஷன் சொல்லுவோம். நம்மளோட அந்த காம்போசிஷன்ல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளோட ரெசல்யூஷன், அதாவது வீடியோவா இருக்கட்டும் இல்ல மோஷன் கிராஃபிக்ஸா இருக்கட்டும் அனிமேஷனா இருக்கட்டும், சோ அது வந்து நீங்க 1080p ல கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல 2K ல கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல 4K வீடியோவா நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு பொறுத்து அதோட டேட்டாவையும் நம்ம இந்த காம்போசிஷன்ல கொடுப்போம். அது போக நம்மளோட வீடியோ வந்து என்ன FPS ல இருக்கணும், அதாவது 24 FPS ல இருக்கணுமா இல்ல 30 FPS ல இருக்கணுமா இல்ல 60 FPS ல இருக்கணுமா இல்ல 120 FPS ல இருக்கணுமா, சோ நம்மளுக்கு தேவையான அந்த FPS டேட்டா. அது போக நம்ம கிரியேட் பண்ண போற வீடியோவா இருக்கட்டும் அனிமேஷனா இருக்கட்டும், சோ 1 மினிட் வீடியோவா இல்ல 10 செகண்ட் வீடியோவா இல்ல 1 hour வீடியோவா, சோ அதோட டியூரேஷனை கொடுக்குற அந்த டேட்டா. சோ இந்த மாதிரி நான் ஒரு வீடியோக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் வச்சிருக்கிறதா காம்போசிஷன். அதை வந்து நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு 2 டைப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நியூ காம்போசிஷனா என்னங்கறத பார்ப்போம். சோ நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட் ஓபன் பண்ணி மிடில் அந்த காம்போசிஷன் பேனல்ல இருக்க நியூ காம்போசிஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த காம்போசிஷன் செட்டிங் வந்து ஓபன் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா காம்போசிஷன் சொல்லிட்டு டாப்ல லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து நியூ காம்போசிஷன் கொடுத்துக்கலாம். சோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+N. நம்மளோட கீபோர்ட்ல வந்து Ctrl+N பிரஸ் பண்ணி அப்படின்னா அந்த நியூ காம்போசிஷனுக்கான செட்டிங் வந்து இங்க வந்துரும். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளோட காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம் இருக்கும், என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். அடுத்ததா பேசிக் பேனல்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும், ரெசல்யூஷனே ப்ரீசெட்ஸா இருக்கும். அதாவது நீங்க கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்ட் வந்து HD ஃபார்மேட்ல கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல 4K ல கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல 2K ல கிரியேட் பண்ண போறீங்களா. சோ அது போக நம்ம நியூவா வந்திருக்க அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல சோஷியல் மீடியாவுக்கு தனியாவே ப்ரீசெட்ஸ் விட்டுருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சோஷியல் மீடியா போர்ட்ரேட் HD இருக்கும். சோ இது ஒண்ணும் இல்ல, நம்மளோட ரீல் ஃபார்மேட். சோ நம்மளோட ரீல் ஃபார்மேட் வந்து வெர்டிகலா தானே இருக்கும் போர்ட்ரேட்ல. சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரீசெட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து யூடியூப்க்கு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா சோ லேண்ட்ஸ்கேப், நம்ம சோஷியல் மீடியா லேண்ட்ஸ்கேப் HD இருக்கும், அதையும் கொடுத்துக்கலாம். உங்களோட வீடியோ வந்து 4K ல வேணும்னா 4K லயும், சோ என்ன FPS ல வேணுமோ சோ அந்த FPS ல வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ நான் வந்து நம்மளோட யூடியூப் செட் ஆகிற மாதிரி நார்மலா ஒரு HD ல வச்சுட்டு 30 FPS ல செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அடுத்த கீழ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷனே நம்மளுக்கு வந்து வித்தும் ஹைட்டாவும் இங்க இருக்கும். சோ நீங்க இந்த ப்ரீசெட்ல இல்லாம வேற ரெசல்யூஷன்ல கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இங்க கிளிக் பண்ணியும் மேனுவலா கூட நீங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். சோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காம்போசிஷன் வந்து இங்க கிரியேட் ஆகும். சோ அடுத்த கீழ வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிக்சல் கொடுத்திருக்கும். சோ 99% வந்து நம்ம எல்லாருமே ஸ்கொயர் பிக்சல் தான் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இமேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது ஜூம் பண்ணிட்டே போனீங்கன்னா கொஞ்சமா உடஞ்சு பிக்சலா தெரிய ஆரம்பிக்கும். சோ அதுல உள்ள பிக்சல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். சோ அதை தான் வந்து நம்ம ஸ்கொயர் பிக்சல் சொல்லுவோம். இப்ப இருக்க மாடர்ன்ல இருக்கிற மொபைல் போன், டிவி, நம்மளோட மானிட்டர், யூடியூப், இன்ஸ்டா எல்லாமே ஸ்கொயர் பிக்சல்ல தான் ஒர்க் ஆகும். சோ அதனால நம்ம கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்ட் 99% வந்து ஸ்கொயர் பிக்சல்ல தான் இருக்கும். சோ அது இல்லாம சில ஆப்ஷன் இருக்கு, இது ரொம்ப ரேரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த டிவி NDC 0.91 இருக்குல்ல, சோ இந்த ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் டைப்ல நம்ம டிவிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சோ அதுல உள்ள பிக்சல்ஸ்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிக்சல்ல இருக்காது, அதோட பிக்சல் வந்து லைட்டா வெர்டிகலா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு நம்மளோட வீடியோ போகுது அப்படின்னா சோ அதுக்கேற்ற மாதிரியான நீங்க இந்த பிக்சல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். சோ அப்படி இல்ல இந்த டிவி பால் இருக்கிறதுலாம் நம்ம சைடு, இந்தியா சைடு. சோ NDCங்கிறது வந்து USA சைடு, இந்த பால் ஃபார்மேட் வந்து நம்ம சைடு இருக்கு. இது என்னன்னா வெர்டிகலா இல்லாம பிக்சலோட சைஸ் வந்து கொஞ்சம் ஹரிசாண்டலா வைடா இருக்கும். சோ அது போக கீழ வந்து பாத்தீங்கன்னா அனமார்பிக் 2:1 சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். சோ இந்த ஃபார்மேட் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அனமார்பிக் லென்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது சினிமாட்டிக் கேமராலாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது வந்து நார்மலா எடுத்து அதுக்கப்புறம் ஸ்குவீஸ் பண்ணி தான் அந்த இதை கொண்டு வருவாங்க. சோ நீங்க அந்த மாதிரி ஃபிலிம் கிரேட்ல நீங்க எடிட் பண்ண போறீங்க, அது ரிலேட்டடான ஒரு VFX கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போது நீங்க வந்து இந்த அனமார்பிக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட நீடை பொறுத்து உங்களோட கிளைண்ட் வந்து எனக்கு பர்டிகுலரா பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும்னு கேட்டா மட்டும் நீங்க அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணா போதும். மற்றபடி 99% நம்ம வந்து மாடர்ன் டைப்ல இருக்க இந்த ஸ்கொயர் பிக்சல் தான் யூஸ் பண்ணுவோம். சோ அடுத்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட். சோ ஃப்ரேம் ரேட்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், FPS தான், அதாவது ஃப்ரேம் பெர் செகண்ட். ஒரு
செகண்ட்குள்ள எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கணும். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி என்னோட பிளெண்டர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் FBSனா என்னங்கிறது. ஸோ இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஸோ FBSனா ஃப்ரேம் பெர் செகண்ட். ஸோ இந்த ஃப்ரேம் பெர் செகண்ட்னா ஒரு செகண்ட்குள்ள நீங்கள் எத்தனை ஃப்ரேம்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரேம். இப்போ நீங்கள் அதை வீடியோவாக எடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ அது என்ன ஆகுனா கண்டினியூஸாக அடுத்தடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு செகண்ட்குள்ள எத்தனை ஃபோட்டோ எடுக்குதோ அதுதான் அந்த வீடியோவோட FBS. நம்மளோட கேமராவாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் 30 FPSல வீடியோ எடுக்குமா 60 FPSல வீடியோ எடுக்கணுமா. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுக்கும்போது அது 1 செகண்ட்ல 30 ஃப்ரேம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும். அப்படி இல்லைனா 1 செகண்ட்ல 60 ஃப்ரேம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும். ஸோ அதை தான் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஒரு சீக்வன்ஸாக வீடியோவாக நமக்கு வந்து தருது. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் குளோபலாக ஒரு ஃபிலிம்க்கு யூஸ் பண்ணுறது வந்து 24 FBS தான். சோஷியல் மீடியா இந்த மாதிரி யூடியூபாக இருக்கட்டும் இல்லைனா இன்ஸ்டாவாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்கன்னா 30 FBSல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 60 FBSல வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து 60 FBS போகலாம். ஸோ 120 FBSலாம் வந்து நீங்கள் ஸ்லோமோல எதுவும் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 120 FBS வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஹியூமன் ஐயால அதிகபட்சம் 60 FBS தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ FBS வச்சிருந்தாலும் அது வேஸ்ட் தான். நம்மளோட சோஷியல் மீடியா ஸ்டாண்டர்டான 30 FBS வச்சுப்போம். ஸோ உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் ஒரு ஃபிலிம்க்கு எடிட் பண்ண போறீங்களா சோஷியல் மீடியாவுக்கு எடிட் பண்ண போறீங்களா உங்களோட கிளைண்ட் வந்து என்ன FBSல வீடியோ கேட்குறாரோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஃப்ரேம் ரேட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லே வச்சுக்கலாம். ஒர்க் அப்போ கூட நீங்கள் மிடில் கூட இதை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ரெசல்யூஷனை. ஸோ இதை வந்து நம்ம ஹாஃப் தேர்டு குவார்டர்னு வைக்கும்போது இப்போ நம்ம நார்மலாக கொடுத்துருக்கோம்ல ரெசல்யூஷன். ஸோ அதுலேருந்து ஹாஃப் இப்போ நான் ஹாஃப் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது பாதியாக இங்கே கட் ஆகி இங்கே உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி குவார்டர் வச்சோம்னா அந்த ரெசல்யூஷன்ல ஒரு குவார்டர் ரெசல்யூஷன். ஸோ இப்படி நம்ம குறைக்கும் போது நம்ம வீடியோட பிளேபேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளோட சிஸ்டம் வந்து ரொம்ப லோட் எடுத்துக்காது. பண்றப்போ ஒர்க் ஃப்ளோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறங்காட்டி நீங்கள் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைனல் ரெண்டர் எடுக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக வச்சு எடுத்தீங்கன்னா ஸோ நம்மளோட குவாலிட்டி வந்து நம்ம நேட்டிவ் ரெசல்யூஷன் அதாவது HD கொடுத்துருக்கோமா இல்லை 2K 4K நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் கோட் இல்லைனா டூரேஷன் இருக்கும். இந்த டூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டோட டைம் லைன் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்ஷனாக டிவைட் ஆகிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹவர்ஸ், செகண்ட்ல இருக்கிறது வந்து மினிட்ஸ், அடுத்ததாக இருக்கிறது வந்து செகண்ட்ஸ், அடுத்ததாக வந்து ஃப்ரேம்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்து நீங்கள் 1 வச்சீங்கன்னா ஸோ உங்களோட ப்ராஜெக்டோட டைம் டூரேஷன் வந்து 1 hour. ஸோ 1 hour லென்த்தான ஒரு டைம் டூரேஷன் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு 10 minute வீடியோ தான் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து 0ல லீவ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து 10 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட காம்பசிஷனோட லென்த் வந்து 10 minutes இருக்கும். 10 second வீடியோ தான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் வந்து 0ல லீவ் பண்ணிட்டு ஸோ இங்கே இருக்கிற செகண்ட்ஸ்ல போயிட்டு நீங்கள் 10 கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது ஃப்ரேம். எனக்கு ஒரு 10 minutes வேணும். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 12 ஃப்ரேம்ஸுக்கோ இல்லை 18 ஃப்ரேம்ஸ்க்கோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஃப்ரேம்ஸ் கணக்கு கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃப்ரேம்ஸில் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத. ஸோ நான் இதை வந்து 0ல லீவ் பண்ணிடுறேன். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டில் ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டாக என்ன கலர் தேவையோ அதை கொடுத்துக்கலாம். நான் பேசிக்காக பிளாக்ல தான் வச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் வேணும்னா ஒயிட்ல நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிளாக்ல இல்லைனா ரெட்ல ஸோ எந்த கலர் வேணுமோ ஸோ நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து PNG இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. சோ அந்த இமேஜ் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒயிட் கலர்ல வந்து பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கலர்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னா நீங்க பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம காம்போசிஷன் செட்டிங்ல பேசிக்ஸ்ல இருக்க எல்லாமே பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. இதை நம்ம வந்து டச் பண்ணுங்க அவசியமே கிடையாது. இருந்தாலும் இது என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஒரு காம்போசிஷன் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா ஆங்கர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதாவது மையப்புள்ளின்னு நம்ம ஒன்று வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து அதை நீங்க கண்ட்ரோல் பண்றா இருந்தா ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து அந்த மையப்புள்ளி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மையப்புள்ளி நம்மளோட காம்போசிஷன்ல எங்கே இருக்கணுங்கிறது தான். ஸோ அதில் வந்து மொத்தம் 9 பாயிண்ட்ஸ் இருக்கும். இது அப்படியே நீங்க வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்மளோட காம்போசிஷனோட ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டர்ல தான் இருக்கணும். ஸோ இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா preserve frame rate when nested or in render queue. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு காம்ப்ல இன்னொரு காம் அதாவது ஒரு காம்போசிஷனுக்குள்ள இன்னொரு காம்போசிஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்போஸ் ரெண்டுமே வேற வேற ஃப்ரேம் ரேட்ல இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே ஃப்ரேம் ரேட்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சோ அதோட ஃப்ரேம் ரேட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். இல்ல நீ வெளியில கொடுத்திருக்க இந்த காம்போட ஃப்ரேம் ரேட் வந்து டிஃபரெண்டாவும் இருந்துச்சுன்னா சோ வெளியில நம்ம என்ன ஃப்ரேம் ரேட் கொடுத்திருக்கோமோ அதைத்தான் நேட்டிவ் ஃப்ரேம் ரேட்டா எடுத்துக்கும். சோ அப்படி இல்லாம உள்ள இருக்க அந்த காம்போசிஷனோட டிஃபரெண்டான ஃப்ரேம் ரேட்டை அப்படியே யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த preserve frame rate வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எங்க யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு காம்போசிஷனுக்குள்ள இன்னொரு காம்போசிஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ஒரே ஃப்ரேம் ரேட்ல இருந்துச்சுன்னா இது நமக்கு தேவைப்படாது. சோ அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா preserve resolution when nested காமிக்கும். சோ இதுவும் அதே மாதிரி தான். நம்ம காம்க்குள்ளே இன்னொரு காம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோ அது வேற ரெசல்யூஷன்ல யூஸ் பண்ணோம். நம்ம அவுட்டர்ல யூஸ் பண்ண போறது வேற ரெசல்யூஷன் அப்படின்னா சோ உங்களோட பேஸ் காம்ப் வந்து ஒரு 4K ல இருக்கு. ஆனா அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிருக்க இன்னொரு காம்ப் வந்து ஒரு 1080p ல இருக்கு அப்படின்னா சோ அதை வந்து நம்ம 4K காம்ப்ல செட் பண்ணும்போது பிளர் ஆயிரும். சோ அதோட ரெசல்யூஷனோட ரொம்ப அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணனால அது வந்து பிளர் ஆயிரும். சோ அப்படி பிளர் ஆகாம அதோட ரெசல்யூஷனை preserve பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த preserve resolution. இதுவுமே வேற ரெசல்யூஷன் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க
பண்ணீங்க மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ பர்டிகுலர் சில விஎஃப்எக்ஸ்க்கு இல்லை அனிமேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால நான் அதை அப்படியே விட்டுறேன். ஸோ அடுத்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர். ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மோஷன் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஒரு ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மோஷன் பிளர் ரொம்பவே முக்கியம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நார்மலாக ஒரு ஷட்டர் ஆங்கிள் வந்து 180 இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஷட்டர் ஆங்கிள், ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு மோஷன் பிளர் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்க 0ல வச்சிட்டீங்கன்னா எந்த மோஷன் பிளரும் இருக்காது. ஸோ இது வந்து 360ல வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு மோஷன் பிளர் கொடுக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவும் இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் பேஸ்ன்னு இருக்கும். ஷட்டர் பேஸ் அப்படின்னா இப்போ மோஷன் பிளர் வந்து எப்படி கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்பீடா மூவ் ஆகும்போது இடையில கிரியேட் ஆகிறது அந்த மோஷன் பிளர். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற அந்த மோஷன் பிளர் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நகர்றதுக்கு முன்னாடியே கிரியேட் ஆகணுமா, இல்ல நகர்ந்துகிட்டு இருக்கும்போது கிரியேட் ஆகணுமா, இல்ல அது மூவ் ஆன பிறகு கிரியேட் ஆகணுமாங்கிறது தான் இந்த ஷட்டர் பேஸ். ஸோ இந்த 90 டிகிரி தான் மிடில், அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அது கூட மோஷன் பிளர் கிரியேட் ஆகும். சிமெட்ரிக்கலா நம்ம மோஷன் பிளர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். 0ல வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் மோஷன் பிளர் வந்து கிரியேட் ஆகும். அப்படி இல்லை நீங்க 180 டிகிரில வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு முன்னாடியே மோஷன் பிளர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து அது தேவை கிடையாது, 90 டிகிரி தான் நமக்கு தேவை. ஏன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது சிமெட்ரிக்கலா அதுவும் மூவ் ஆகும். அதுதான் ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் பெர் ஃப்ரேம். ஸோ நம்மளோட அந்த பிளர் சாம்பிள் வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குங்கிறது தான் இந்த சாம்பிள் பெர் ஃப்ரேம். ஸோ இது எப்படின்னா இந்த சாம்பிள் ரேட் வந்து நீங்க கம்மி பண்ணி ஒரு 8ல வச்சீங்க அப்படின்னா பிளர் வந்து ரொம்ப ஸ்லைடா கம்மியா தான் இருக்கும். நம்மளோட சிஸ்டம் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து லோட் எடுத்துக்காது. ஆனா 16ல வச்சீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்மூத்தான ஒரு மோஷன் பிளர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மீடியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 32ல வச்சீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மோஷன் பிளர் வந்து கிடைக்கும். ஆனா நம்மளோட சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஹார்ட்வேர் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இங்க ஸ்டாண்டர்டா இருக்க அந்த 16 ஃப்ரேம்ஸே ஓகே தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடாப்டிவ் சாம்பிள் லிமிட் இருக்கும். ஸோ இந்த அடாப்டிவ் சாம்பிள் லிமிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்மளோட லேயரை வந்து ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மோஷன் கொடுத்து வைக்கும் போது ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதுங்கிற பொறுத்து அதுவே அடாப்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு மோஷன் பிளரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதோட சாம்பிள் லிமிட் தான் 128. ஸோ நம்மளுக்கு நம்மளோட மோஷன் கிராஃபிக்ஸ் வரைக்கும் இந்த அளவுக்கு அடாப்டிவ் சாம்பிள் இருந்தாலே போதும். உங்களுக்கு சப்போஸ் தேவை ரொம்ப அதிகமாக ஸ்மூத் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணா போதும், மற்றபடி இதை இன்க்ரீஸ் பண்ண தேவை கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3D ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2D லேயர் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த லேயரே 3D லேயராகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து 3D கேமரா யூஸ் பண்ணலாம்னு. ஸோ அது வந்து நீங்க ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்க பார்க்குற பேரலாக்ஸ் எஃபெக்டா இருக்கட்டும், 3D கேமரா மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அது அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணக்கூடிய அந்த 3D ஒர்க் ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு ரெண்டர் இன்ஜின் மாதிரி நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் 3D. ஸோ இந்த கிளாசிக் 3D பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கா ஒரு லேயர் வந்து 3D லேயரா சேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து பொசிஷனிங்கோ லைட்ஸோ இல்லைனா கேமரா மூவ்மெண்ட்ஸோ கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு 3D இருக்கும். லேட்டஸ்டா நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்தது. நம்ம கிளாசிக் 3D கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா 4D. ஸோ இந்த சினிமா 4Dங்கிறது நீங்க கிளாசிக் 3Dல பண்ற எல்லாத்தையும் பண்ண முடியும். அது போக இதுல வந்து நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஷேடோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். அது கேஸ்ட் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இந்த 3D எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொன்றுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ இதுல இருக்க பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் நார்மலா இதை வந்து கிளாசிக் 3Dல வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்க காம்போசிஷன்ல உங்களோட ஒர்க் இறக்கி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் நம்மளால இந்த ஆப்ஷன் வந்து இடையிலையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு காம்போசிஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கொடுத்துருக்க 30 செகண்ட் டியூரேஷனுக்கு ஒரு காம்போசிஷன் பேனல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபுட்டேஜா இருக்கட்டும் இல்லைனா இமேஜ் சீக்வன்ஸா இருக்கட்டும் ஸோ என்ன ஃபைல் வச்சிருக்கீங்களோ அதை இதில் டிராப் பண்ணி நம்மளால வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட காம்போசிஷனோட FPS எந்த ரேட்ல இருக்கோ நம்ம 30 FPS கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ இங்க நீங்க ப்ரிவியூலையும் அதே ஃப்ரேம் ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போதான் நீங்க வந்து இங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவல் நம்மளோட காம்போசிஷன் செட்டிங் என்னமோ அந்த செட்டிங்க்கு வந்து இங்க வந்து ப்ளே ஆகும். ஸோ அப்படி வேற ஃப்ரேம் ரேட்ல இருந்து அதை வச்சு நீங்க ப்ளே பண்ணி ஒர்க் பண்ணி அப்படின்னா நீங்க மோஷன் கிராஃபிக்ஸா இருக்கட்டும் ஏதாச்சும் அனிமேஷன் கொடுக்கும்போது கரெக்டா செட் ஆகாது. இங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும், அவுட்புட் எடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதனால நீங்க காம்போசிஷன் செட்டிங்ல என்ன ஃப்ரேம் ரேட் வச்சிருக்கீங்களோ அதே இங்க இருக்கிற ப்ரிவியூ செட்டிங்லயே சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ காம்போசிஷன் கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு டைப். ஸோ இது போக இன்னொரு டைப் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா நியூ காம்போசிஷன் ஃப்ரம் த ஃபுட்டேஜ். ஸோ நீங்க வந்து இப்போ நம்ம கொடுத்த அந்த ரெசல்யூஷனா இருக்கட்டும் ஃப்ரேம் ரேட்ஸா இருக்கும் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஃபுட்டேஜை வச்சு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜோட ஃப்ரேம் ரேட்ஸே நம்ம காம்போசிஷன் ஃப்ரேம் ரேட்டா எடுத்துக்கும். ஸோ அதோட ரெசல்யூஷனே நம்மளோட காம்போசிஷன் ரெசல்யூஷனாகவும் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஜஸ்ட் இங்க நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் இருக்குல்ல அதுல வந்து ஒரு வீடியோ வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படி இம்போர்ட் பண்ண வீடியோ வந்து நீங்க வந்து டைம் லைன்ல டிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ணிக்க அந்த வீடியோ ஃபைலை வச்சு அது வந்து காம்போசிஷன் செட்டிங் கிரியேட் பண்ணிக்கும். பாத்தீங்கன்னா வீடியோட FPS என்னன்னு பாத்தீங்கன்னா 25 FPS. ஸோ அதே மாதிரி நம்மளோட காம்போசிஷன் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க 25 FPSல. ஸோ உங்களால இந்த காம்போசிஷன் செட்டிங் வந்து இந்த காம்போசிஷன் சொல்லிட்டு மேல ஆப்ஷன் இருக்கு அதுல கிளிக் பண்ணி காம்போசிஷன் செட்டிங்ல போய் பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+K கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம கரண்டா எந்த காம்போசிஷன்ல இருக்கோமோ அந்த காம்போசிஷனோட செட்டிங் வந்து வந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த வீடியோட நேமையே நம்ம காம்போசிஷன் நேமா எடுத்துக்கிச்சு. ஸோ அதோட ரெசல்யூஷனே நம்மளோட ரெசல்யூஷனா 25 FPSல எடுத்துக்கிச்சு. ஸ்கொயர் பிக்சல் தான். ஸோ இது எல்லாமே அதுவே செட் பண்ணிடும். ஜஸ்ட்
நம்ம அந்த வீடியோ டிராப் பண்ணா மட்டும் போதும். ஸோ நீங்க ஒரு வீடியோ வச்சு அதுக்கு மேல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, VFX மாதிரிலாம் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்போசிஷன் கிரியேட் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கேயுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவியூ ஃப்ரேம் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஸோ நம்ம டிராப் பண்ணிருக்க வீடியோவோட லென்த் தான் நம்ம காம்போசிஷனோட டைம் டியூரேஷன் எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டிராப் பண்ணிருக்க வீடியோ எது வரைக்கும் இருக்கோ அதோட நம்மளோட காம்போசிஷன் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல பேசிக்கா ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா ஃபுட்டேஜ் வச்சு ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட சாஃப்ட்வேர்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல காம்போசிஷனா என்னங்கிறத பார்த்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதே காம்போசிஷன்ல எப்படி ஃபைல்ஸ் டிராப் பண்றது, ஸோ அதை வச்சு எப்படி ஒரு மோஷன் கிராபிக்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறத பார்ப்போம். டாடா பை பை.